அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வேலைவாய்ப்பு சேவைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கம்பெனியோட இண்டஸ்ட்ரி. அந்த கம்பெனி நேம் என்னன்னா பாரதி ஏர்டெல். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. யார்கிட்டயும் எங்கேயும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் டைரக்டா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால இந்த ஜாபுக்கு யாரையெல்லாம் அப்ளை பண்ணா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அப்ளை பண்ணா, இந்த ஜெண்டர் அப்ளை பண்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க என்ன டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா 2 டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒன்று ஒயர்மேன், இன்னொன்று ப்ராட்பேண்ட் இன்ஸ்டலேஷன் இன்ஜினியர் அப்படின்னு 2 டெசிக்னேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை ஒயர்மேனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ யூஜி டிகிரி பிஜி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை ப்ராட்பேண்ட் இன்ஸ்டலேஷன் இன்ஜினியராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஐடிஐயும் டிப்ளமோ கேண்டிடேட்டும் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ராட்பேண்ட் இன்ஸ்டலேஷன் இன்ஜினியராக கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நான் 10th படிச்சுட்டே வந்துட்டேன், ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர்மேன் அப்படின்ற டெசிக்னேஷனில் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிக்னேஷன் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஏஜ்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னா 18ல இருந்து 32 வயசு வரையும் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 524 வேகன்சி இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒயர்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி வந்து 16,500. இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா 17,500. இது வந்து டேக் ஹோம் சேலரி. அது இல்லாமல் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும். இது டேக் ஹோம் சேலரி மட்டும்தான் இவங்க இப்போ கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ப்ராட்பேண்ட் இன்ஸ்டலேஷன் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி 23,000 இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா 25 வந்து டேக் ஹோம் சேலரியாக இருக்கும். இன்க்ளூடிங் இஎஸ்ஐபிஎஃப்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களோட சேலரி 27,000 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்டாக இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதர்ஸ் அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து 2 lakhs கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னா டீமை ஹேண்டில் பண்ணிருக்கணும், ஒயரிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்டலேஷன் பண்ண தெரிஞ்சுக்கணும், கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும், கேபிள் லேயரிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் முழுக்க முழுக்க மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரும் இந்த ஜாபை அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாப் வேகன்சி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மேஜரா வேகன்சி இருக்கு. சென்னையில அரௌண்ட் 450 வேகன்சி கிட்ட இருக்கு. கோயம்புத்தூர்ல அதே மாதிரி 200 அந்த ரேஞ்சில் வேகன்சி இருக்கு. கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி இந்த லொக்கேஷன்ல எல்லாம் வேகன்சி மினிமமா இருக்கு. ஒரு 1 or 2 இல்லை 2 or 3 இந்த ரேஞ்சில் தான் இந்த வேகன்சி இருக்கு. மேஜராக சென்னையும் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் அவங்களுக்கு அதிக வேகன்சி அபோவ் 100 அப்படின்ற ரேஞ்சில் 2 டெசிக்னேஷனுக்குமே வாண்டட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் உங்களுக்கு ஏஜ் அந்த ஏஜ்ல இருக்கு அப்படின்னா யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கா சூட்டபிளாக இருக்கும், இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் யாருக்கா சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹெச்ஆரோடைய மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த ஜாப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்ஆர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வேலையுடன் திரும்பி வாங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.